ஹலோ ஆல், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் ஃபால் அண்ட் அபவுட் ஹேர் ரீக்ரோத். ஹேர் ஃபால் இஸ் அ காமன் ப்ராப்ளம் ஃபார் ஆல் தி ஜெண்டர், மேல் ஃபீமேல், ஃப்ரம் சின்ன பிள்ளையிலேருந்து வயசானவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கிற மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் தட் இஸ் ஹேர் ஃபால். ஹேர் ஃபாலான ஹேர் ரீக்ரோத்தும் ஆக தான் செய்யணும். ஸோ அதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன், ப்ளஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஐ எம் டாக்டர் தேவா ஃப்ரம் ரஃபேல் ஹோமியோ கிளினிக். நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோவை கடைசி வரை பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஹேர் ஃபாலுங்கிறது ஒரு காமனான விஷயம் தான். பிகாஸ் ஹேர் இஸ் அ டெட் செல். ஓகே, இட் இஸ் அ டெட் செல். அப்படி இருக்கிறப்போ அது விழுக தான் செய்யும். இட் ஷுட் பி ஷெட். அப்படி இருக்கப்போ அதுக்குன்னு ஒரு கவுண்ட் இருக்குது. ஒரு நாளைக்கு 50 to 100 முடி வரை கொட்டினா தட் இஸ் டோட்டலி நார்மல். அதையும் மீறி உங்களுக்கு கொட்டுது அப்படின்னா யூ ஹாவ் டு கன்சிடர் அபவுட் யுவர் ஹெல்த் அண்ட் யூ ஹாவ் டு டேக் டு மெடிசன் ஃபார் யுவர் ஹேர் ஃபால். ஓகே, ஹேர் ஃபால்க்கான காமன் ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது நிறையா இருக்குது. நம்பர் 1 இருக்கிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், ஒர்க், எவ்ரி திங். ஒரு காமனான ஒரு ஸ்லீப் சைக்கிள் இல்லாதது, டயட் மேனேஜ்மெண்ட் பண்ணாதது, ஸ்ட்ரெஸ், ஒர்க்னால் வர நிறையா ப்ராப்ளம்ஸ்னால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வருது. அதனால ஹேர் ஃபால் நிறைய பேருக்கு ஆகிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் சொல்ல முடியாத பிசிஓஎஸ், தைராய்டு இஷ்யூஸு, மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸு, போஸ்ட் சர்ஜரி, போஸ்ட் பார்ட்டம் ஹேர் ஃபால் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆஃப்டர் டெலிவரிலாம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா ஹேர் ஃபால் ஆகுது. அதுக்கெலாம் ரீசன் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்ரி. உங்கள் ஹெரிடிட்ரியாகவும் அம்மா தென் உங்களோட ஜீன் வழியாகவும் இந்த ஹேர் ரீக்ரோத்தை ஹேர் க்ரோத்தை மென்ஷன் பண்ணுறது உங்களோட ஜீனாக தான் இருக்கும். அது லாங்காக இருந்தாலும் சரி, ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, கர்லியாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரைட் ஹேராக இருந்தாலும் சரி, எவ்ரி திங் வாஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் ஜீன். ஓகே, ஆஃப்டர் தட் நீங்கள் முடியை ப்ராப்பரான நியூட்ரிஷன் உங்கள் ஹேருக்கு நீங்கள் கொடுக்காததுக்கான ரீசனும் ஹேர் ஃபால்க்கான ரீசன். ஃபர்ஸ்ட் ஜிங்க் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி, ப்ரோட்டீன்ஸு, இதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் ஹேருக்கு ஒழுங்கான ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நீங்கள் கொடுக்காதனாலையும் இதனால் ஆகுது. அடுத்து ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்னாலையும் தென் டேண்ட்ரஃப்னாலையும் ஹேர் ஃபால் ஆகுது. அதே மாதிரி எக்ஸசிவ் கெமிக்கல் பேஸ்டு ஷாம்பூஸு ஃபால் ஆகுது. ஆஃப்டர் தட் ப்ளோ ட்ரை, ஹேர் கலரிங், இதனாலையும் ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ உங்கள் ஹேரை யூ ஹாவ் டு மெயின்டைன் யுவர் ஹேர் பை யுவர் டயட் அண்ட் யுவர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் யுவர் ஹேர். ஓவராக ஹீட்லாம் உங்கள் ஹேரில் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. யூ மே ஹீட் யுவர் ஹேர், யூ மே ப்ளோ ட்ரை யுவர் ஹேர், யூ மே கலர் யுவர் ஹேர், பட் ஒரு ரேராக பண்ணலாம். ஓகே, இஃப் ஃபார் எனி அக்கேஷன், இஃப் ஃபார் எனி ஃபங்க்ஷன் யூ கேன் கலர் யுவர் ஹேர். அப்படியும் பண்ணாலுமே ப்ராப்பராக பண்ணிவிட்டு நீங்கள் அதை வாஷ் பண்ணி எடுத்துடணும். சரியா? அதுக்கப்புறம் நேரம் எதனால் முடி கொட்டுதுன்னு பார்த்தோம். இப்போ முடியை எப்படி நம்ம ரீக்ரோத் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யூ ஹாவ் டு ரீக்ரோத் யுவர் ஹேர். தட் இஸ் பாசிபிள். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, நல்லா சாப்பிட்ணும், பேலன்ஸ்டு டயட் பர்ஃபெக்டாக இருக்கணும். உங்கள் டயட்டில் ப்ரோட்டீன் ரிச் ஃப்ரூட் நிறையா இருக்கணும், எக்ஸ் இருக்கணும், ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கணும், பன்னீர் இருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய அயன் கண்டென்ட் உள்ள நிறைய ஃபுட் உங்கள்கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறமா கீரை நிறையா இருக்கணும், டேட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா நட்ஸு, அந்த சீட்ஸ், ஆலிவ் இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. அது ஒரு எப்படி சொல்கிறது, நேச்சுரல் மாய்ஸ்சரைசர், கண்டிஷ்னர்னே சொல்லுவாங்க. யூ கேன் யூஸ் தி ஃப்ளாக்ஸ் சீட் ஆஸ் யுவர் கண்டிஷ்னர். அது நான் எப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறையா தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அயன் உங்கள் உடம்புல சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் உடம்புல எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் டு மெட்டபாலிசம் டு ஹேர் க்ரோத் வரைக்கும் எல்லாத்துக்குமே அயன் ஒரு பேஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்கன்னு யாருமே இல்லை. ஓகே, அதனால் உங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுதுன்னு நான் சொன்னேன்.
ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் வந்து யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், ஒரு 10 மினிட்ஸ் மைல்ட் வாக்கிங் பண்ணலாம். யார்கிட்டையும் பேசாமல் நீங்கள் தனியாக போய் கொஞ்சம் நேரம் கூட போய் உட்காந்துட்டு நீங்கள் வரலாம். ஆர் யூ கேன் வாட்ச் யுவர் ஃபேவரட் மூவி ஆர் சாங்ஸ், அந்த மாதிரி நீங்கள் பார்த்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்கேல்ப் கேர். உங்களோட ஸ்கேல்ப்பை நீங்கள் எந்த அளவுக்கு கேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஹேர் ஃபாலை நீங்கள் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ லைக் தட் டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துக்கிறது, இச்சி ஸ்கேல்ப் வராமல் பார்த்துக்கிறது, ஸ்கேல்ப் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறது, ஓவர் ஆயிலி இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்கேல்ப்பை வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த ஹேர் ஃபாலை வந்து டோட்டலாக வந்து கம்மி பண்ணலாம். ஸோ ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸை உள்ள ஷாம்பூஸை, கண்டிஷ்னர்ஸை இது மாதிரி எதையும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஷாம்பு போட்டதுக்கப்புறமா நல்லா உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிடணுங்க தண்ணியில் வச்சு. அப்படி நீங்கள் பண்ணாவே அந்த ஷாம்புவோட செடிமெண்ட்ஸ் வந்து உங்கள் ஹேரில் இல்லாமல் அது பர்ஃபெக்டாக வந்து உங்கள் ஹேரை ஸ்கேல்ப்பை வந்து ரொம்ப க்ளீனாகவும் ப்ராப்பராகவும் மெயின்டைன் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா லேட் நைட்டில் சாப்பிட்றது, டயட்டு ஒழுங்கான டயட் இல்லாமல் இருக்கிறது தாங்க. அதுக்கு நைட் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து நைட்டில் ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி சாப்பிட்டு மெட்டபாலிசம், அது உங்கள் மெட்டபாலிசமுக்கும் பேட் தான், உங்கள் ஹேர் ரீக்ரோத்துக்கும் அது கெட்டது தான். ஸோ அதனால் வந்து உங்கள் ஹேர் வந்து ரொம்ப தின்னாகும். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயும் உங்கள் மெட்டபாலிசம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனாலையும் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப தின்னாகும். அதனாலேயும் வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் தட் நல்லா தூங்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும். ஒரு 7 hours ஸ்லீப் வந்து இட்ஸ் வெரி மஸ்ட். அதுக்கப்புறமா நல்லா தண்ணியும் குடிக்கணும். இதனால் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் பர்ஃபெக்ட் ஆகி அதனால் உங்களுக்கு ஹேர் ஃபாலிகுல்ஸில் பிளட் ப்ராப்பராக போய் உங்களுக்கு அதுலேருந்து வந்து நல்லா முடி வளர்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமும் நான் வந்து ஹேரை பற்றி நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் அட் ரஃபேல் ஹோமியோ கிளினிக் we are providing a individualized medicine and individualized treatment to all. ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு காண்டாக்ட் அஸ், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், அதை பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மெடிசன் வில் பி கொரியர் டு யுவர் டோர் ஸ்டெப். சரியா? இன்னும் வந்து நிறைய இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் பை.